எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. கடாயில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து போட்டுருங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப்பு சீனி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வேணுங்கிறவங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் டபுள் அமௌண்ட் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் டபுள் அமௌண்ட் தண்ணி எடுத்து அந்த கடாயில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் சீனி அதை எடுத்து அதையும் அதில் போட்டுருங்க. ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாய் சின்ன கப்பில் முந்திரி பருப்பை நெய்யை போட்டு வறுத்து எடுத்துருங்க. முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அப்புறம் ஏலக்காயெல்லாம் போட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த கடாயில் போட்டுருங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. நன்றி.